ஹே ஹாய் ஆல். ஸோ இது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூட்டி. ஸோ இப்போ ரைட் நவ் நான் வந்து பேங்காக் ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து கனெக்டிவிட்டி ஃப்ளைட் நான் தாய்வான் போகிறேன். அதனால் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் வெயிட்டிங் பீரியடு. இந்த வெயிட்டிங் பீரியடில் சும்மா அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் இந்த ஏர்போர்ட் அவ்வளோ பெருசு, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உள்ளே வந்து எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு வந்து என்ன சொல்றது? எக்ஸ்பென்ஸ் வந்து டக்குன்னு கம்மியாயிடும் போல. பிகாஸ் அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. உள்ள இல்லாத ஐட்டம்ஸே கிடையாது. ஸோ சும்மா அப்படியே போயிட்டு நான் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மீன் டைம் வந்து என்னன்னா, ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த சோலோ ட்ராவலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களலாம் நெனச்சா எனக்கு செம்ம பெருமையா இருக்கு. ரொம்ப அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான கட்ஸ் இருக்கு. ஏன்னா, இப்போ நான் என் ஃபேமிலியோட ட்ராவல் பண்றேன். ஆனா, அவ்ளோ பதட்டமா இருக்கு. அவ்ளோ நர்வஸா இருக்கு. அது எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல எனக்கு. ஏன்னா, எல்லாருமே அத ஃபீல் பண்ணா தான் தெரியும். பட் அந்த சோலோ ட்ராவலர்ஸ்லாம் எப்படி இவ்ளோ ஒரு தைரியமா பண்றாங்கன்னு தெரியல. சூப்பர். ஸோ, நான் நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃப்ளைட் வந்துருச்சு. ஸோ, ஃப்ளைட் ஏறிட்டோம். ஏறிட்டு இது ஏர்பஸ் ஃப்ளைட் ஓகேங்களா. ஸோ, அது உட்காந்துட்டோம். எல்லாம் உட்காந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபுட் குடுத்தாங்க. ஃபுட்டு வந்து செம கேவலமா இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. வேற வழி இல்ல. தென் நான் வந்து தாய்வான் லேண்ட் ஆயிட்டேன். ஸோ தாய்வான் லேண்ட் ஆன உடனே ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம இந்தியாலருந்து இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. ஃப்ரூட்ஸு, சீட்ஸு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச்சஸ் அப்புறம் போர்க்கு மாரி ஃப்ரெஷ் மீட் ஓகேங்களா. அப்புறம் இந்த சாசேஜஸ் அந்த மாதிரி நெறைய விஷயங்கள். இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு சம் ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ இந்த மாரி அங்கேயே ஒரு டிஸ்ப்ளே போட்டிருப்பாங்க. என்னென்ன கொண்டு வரக்கூடாது. அதே மாரி நீங்க மீறி கொண்டு வந்தாலும், அங்க உங்களுக்கு இனிஷியலாவே இந்தியாலருந்து நம்ம கிளம்பும்போதே எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கேப் வந்துச்சு. நான் கேப் ஏறிட்டேன். கேப் ஏறும்போது, இங்க வந்து லெஃப்ட் சைடு டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து லெஃப்ட் சைடு டிரைவ் பண்ற இது. அது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஆக்சுவலி அது மட்டும் இல்ல, பார்க்குற எல்லா விஷயமுமே வித்தியாசமா தான் இருந்துச்சு. அவ்ளோ டிசிப்ளின்டா இருக்காங்க. டிராஃபிக்லாம் வந்து அந்த மாரி மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி அப்படி நிக்கிறதா இருக்கட்டும், அது எனக்கு சொல்ல தெரியலங்க. அவ்ளோ எனக்கு ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கறதுனால, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பக்கம் ஜாலியா இருக்கு. ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாரியும் தோணுது. ஸோ, இது ஒரு பக்கம் போயிட்டுருந்துச்சு. அண்ட் வந்து நான் பார்த்துட்டு வந்திருந்தேன். என்னென்ன நமக்கு தெரிஞ்ச சில பிராண்ட்ஸ்லாம் இருக்கும்ல. பிராண்ட்ஸோ, ஃபுட்டு ஷாப்பு அதெல்லாம் இங்க இருக்கான்ட்டு. ஸோ, அதில இன்னும் ஒரு KFC பார்த்தேன். அப்புறம் மெக்டி பார்த்தேன். ஆ இந்தியன் ஸ்டோர்ஸ் எதுவுமே நான் அவ்வளவா பார்க்கல. இது மட்டும் பார்த்தேன். ஸோ, தென் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தங்கியிருக்க இடம் விச் மீன்ஸ் நாங்க ஹோட்டல் வந்திருந்தோம். ஹோட்டல்ல அது வந்து ஏர்பிஎன்பி. ஸோ, ஏர்பிஎன்பினா சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அது எதுக்கு நாங்க சூஸ் பண்ணோம்னா, இங்க வந்து பெரிய பிரச்சனை வந்து ஃபுட்டு. ஃபுட்டு வந்து இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ, அதனால வந்து நம்ம சமைச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர். அங்க என்ன கிடைக்குதோ அத வச்சு நம்பளா சமைச்சு சாப்பிடுறது கொஞ்சம் நல்ல விஷயமா ஃபீல் பண்ணதுனால, நாங்க ஏர்பிஎன்பி எடுத்திருந்தோம். ஏன்னா கொஞ்சம் லாங் டைம் தங்க போறோம். ஸோ, அதனால ஹோட்டலுக்கு ரொம்ப அவ்வளோ சார்ஜ் நம்மளால பண்ண முடியாது. அதனால இந்த மாரி எடுத்தோம். ஸோ, நாங்க வந்து ஸ்டே பண்ற இடம். இங்க வந்து நெறைய விஷயம் சூப்பர் சூப்பரா இருந்தது. கீஸ் எல்லாம் வச்சுட்டு போறது. நம்மலாம் என்ன பண்ணுவோம்? வீட்டோடைய ம் ஸ் வாட் டூ சே அது பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம செடி வீட்ல வச்சிருப்போம். பூத்தொட்டிக்கு அடியில சாவி வச்சுட்டு போவோம். செருப்புக்கு அடியில போட்டு போவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இங்கலாம் வேற மாதிரி இருக்கு. இந்த மாரி நம்ம ஐதர் காலத்து ஐடியாலாம் ஃபாலோ பண்ணுவோம்ல. ஆனா, இவங்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல. ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. கீஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு, ஒரு சீக்ரெட் நம்பர். அந்த நம்பர் போட்டா தான் அந்த பாக்ஸ் வந்து நம்மளே சாவி எடுத்துக்கலாம். ஸோ, அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து நாங்க தங்கியிருக்க அந்த ஏர்பிஎன்பி. நெக்ஸ்ட் நாங்க எவ்வளோ நாள் இருக்க போறோமோ, அதுக்கான ரூம்ஸ் இது. இந்த ஒரு வீடு மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு மாரி இருக்கு. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெட்ரூம். ஆக்சுவலா ஒரு 3 பெட்ரூம் இருக்கு இங்க. இது ஒரு பெட்ரூம், கிச்சன் இருந்துக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அ வேற என்னென்ன இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, ரெஸ்ட் ரூம் எல்லாமே நார்மல் தான். ரொம்ப லக்ஸூரியா அப்படியெல்லாம் இல்ல. ஒரு டீசென்ட்டா இருக்கு. ஒரு டீசென்ட்டா ஒரு 3 ரூம் இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா,